தென்னிந்திய அளவில் முன்னணி நடிகையாக வலம் வர்ற சமந்தா கடந்த 2017 வருஷம் நடிகர் நாக சைத்தன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் ரொம்பவே பிரம்மாண்டமாக பல கோடி செலவில் நடந்தது. 4 வருஷங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா வாழ்ந்துட்டு வந்த நிலையில் கடந்த 2021 வருஷம் ரெண்டு பேரும் தங்களோட விவாகரத்து பற்றின அறிவிப்பை வெளியிட்டாங்க. இவங்களோட பிரிவு திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. விவாகரத்து சமயத்தில் நாக சைத்தன்யா குடும்பத்தில் இருந்து நடிகை சமந்தாவுக்கு 250 கோடி ஜீவனாம்சம் கொடுக்க முன் வந்ததாகவும் நடிகை சமந்தா அதை வாங்க மறுத்ததாகவும் செய்தி ஒன்று உலா வந்துட்டே இருந்தது. இதை பற்றி பேட்டி ஒன்றில் பேசிய சமந்தா 250 கோடி ஜீவனாம்சம் கொடுக்கறதா சொல்லி ஒரு செய்தியை தூங்கி எழுந்த பின்னாடி பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. மேலும் எப்போ வருமான வரித்துறையினர் வந்து கேட்டாலும் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு அவங்கள்ட்ட காட்டுறதுக்காக காத்திருக்கேன்னு நகைச்சுவையாக பேசியிருந்தாங்க. இது பழைய தகவலாக இருந்தாலும் இப்போ திரும்பவும் பரவலாக பேசப்பட்டுட்டு வர்றதுங்கிறது குறிப்பிடத்தக்கது.